வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். இனிமே விசிலுக்கு நோ, வெயிட் பண்ணி பாருங்க. கலாய்த்த செங்கோட்டையன். விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு விசில் சின்னத்தை வழங்கியிருக்கிறது தேர்தல் ஆணையம். தேர்தல் ஆணையம் இதை சாதாரணமாக செய்தார்களோ என்னவோ, ஆனால் தாவேகாவிற்கும், அதாவது தமிழக வெற்றிக் கழகத்திற்கும் விஜய்க்கும் இது நன்மையாக முடிந்துவிட்டது. ஏனெனில் விசில் ஒரு கவர்ச்சிகரமான சின்னம். கோட் படத்தில் கூட விஜய் விசில் போடு என பாடியிருந்தார். எனவே விசில் போடு என்கின்ற வாசகத்தை பிரச்சாரமாக தாவேகா பயன்படுத்தி வருகிறார்கள். தாவேகா சார்பில் விசில், கிரிக்கெட் பேட், ஹெல்மெட் உள்ளிட்ட 10 சின்னங்கள் வரிசைப்படுத்தி அதில் ஒன்றை தங்களுக்கு ஒதுக்குமாறு தேர்தல் ஆணையத்திடம் கோரிக்கை வைத்தார்கள். அதில் தாவேகா முதலில் கேட்ட விசில் சின்னத்தையே தேர்தல் ஆணையம் வழங்கியிருக்கிறது. இந்த நிலையில் தாவேகா விழா ஒன்றில் பேசிய செங்கோட்டையன் அவர்கள், பலரும் விசில் அடித்து கொண்டிருக்கிறார்கள். விசில் சின்னத்தை பார்த்த பிறகு நாங்களே மாறிவிட்டோம். இனிமேல் போலீஸ்காரர்களையும் பேருந்து நடத்துனர்களையும் விசில் அடிக்க வேண்டாம் என சொல்லிவிடுவார்கள். விசில் எவ்வளவு முக்கியமானது, அதனை இறைவன் விஜய்க்கு கொடுத்துள்ளார். அரசியல் எதிர்காலத்தில் விஜய் தான் ஹீரோ என்று அவர் பேசியிருக்கின்றார். இது அரசியல் வட்டாரங்களிலும் தாவேகா தொண்டர்களுக்கிடையிலேயும் மிகப்பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த 2026க்கான சட்டமன்ற தேர்தல் மிகப்பெரிய ஒரு போர்க்களமாக அமையப் போகிறது என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இந்த 2026க்கான சட்டமன்ற தேர்தல், இந்த களமானது, இந்த அரசியல் களமானது யாருக்கு சாதகமாக அமையப் போகிறது? டிவிகேவிற்கா, அல்லது டிஎம்கேவிற்கா, அல்லது ஏடிஎம்கேவிற்கா, இல்லை என்டிகேக்கா, இல்லை இன்னும் சில கட்சிகளுக்கா, அல்லது தேமுதிகவிற்கா? தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். இந்த சக்கர வியூகம் யாருக்கு சாதகமாக அமையப் போகிறது என்பதை பொறுத்திருந்து 2026 சட்டமன்ற தேர்தல் களத்தில் சந்திப்போம். தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.